வணக்கம். 30 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க டே 2ல இருக்கோம். நேத்து வந்து எரர் ஸ்பாட்டிங் இன்டென்சஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஆர்டிகல்ஸும் சப்ஜெக்ட் வொர்ப் அக்ரீமென்ட்டும் பார்க்க போறோம். கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிராஷ் கோர்ஸ் அப்படின்ட்டு எரர் ஸ்பாட்டிங், டென்ஸ், சப்ஜெக்ட் வொர்ப் அக்ரீமென்ட், ஆர்டிகல்ஸ்னு இப்படி ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்காங்க. எப்படி பிளான் தெரியல அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி போட போறேன் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்து என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன் அடிஷன் உங்களுக்கு வேற எதுலயாவது ரொம்ப டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். அது இதை தவிர 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 60 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸா மாத்தி கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு 100 காமன் எரர் இன் இங்கிலீஷ் அதையும் கொடுக்கலாம் இன் அடிஷன். அடுத்தது அவங்க வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்க வந்து அதுல வந்து டெய்லி வந்து ஒரு 30 to 50 உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, பாக்குறேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துடலாம். டவுட்டை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னு சொன்னேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்ப்பேன் அப்படின்றீங்களா, பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து லைக் பண்ணுங்க. பிடிச்சாதுன்னா லைக் பண்றதுக்கு உங்க இஷ்டம். அடுத்தது வந்து கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? சரி, வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எரர் டிடக்ஷன், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அடுத்தது ரீஅரேஞ்ச்டு மெத்தட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்டு மெத்தட், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டென்சஸ், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், கிளாஸஸ், பிரேசஸ், மாடல், பேரலல் ஸ்ட்ரக்சர். இதை தாங்க இந்த 10 டாபிக் ஒரு 3 நாளைக்கு ஒரு டாபிக் வீதம் 30 நாள் பார்க்க போறோம். மீதியில் உள்ளது உங்களுக்கு டெலகிராம்ல வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸுக்கும் கொடுத்துடலாம். எவ்வளவு முடியுமோ, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்க போறேன். சரிங்களா? சரி, வேற எதுவும் நான் வந்து சொல்றதுக்கு இல்லை. அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஏன்னா இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேல ஆகும். ஒரு 10 நிமிஷம் கூட நீங்க பார்க்கல அப்படின்னா என்னோட உழைப்பு அவ்வளவும் வேஸ்ட். இது வந்து கிராமர் தெரியாது, ப்ரிப்பேர் பண்ணணும், பேசிக் தெரியாது, அடுத்தது நமக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க முடியாது, அவங்களுக்காக தான் மெயினா. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த எரர் டிடக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னா, எரர் டிடக்ஷன்னா எதுக்கு, மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கா நமக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தான். ஓகேங்களா? இதுல வந்து இந்த எரர் டிடக்ஷன்லாம் எதெல்லாம் உண்டு அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், டென்ஸ் எரர், ஆர்டிகல்ஸ், டிட்டர்மினஸ். இந்த 3 டாபிக்ல நம்ம டென்ஸ் எரர் பார்த்தாச்சு. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், ஆர்டிகல், டிட்டர்மினஸ் நான் வந்து உங்களுக்கு பிரீஃபா, அதாவது எவ்வளவு ரத்தின சுருக்கமா கொடுக்க முடியுமோ, ஆனா வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாம நீட்டா தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? டென்ஸ் எரர்ல யாருக்கா டவுட் இருக்கு, இன்னும் எங்களுக்கு டென்ஸ் வேணும்னு சொல்லுங்க, இன் அடிஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ல என்னென்ன எரர்ஸ் பார்க்கலாம். அதாவது பிக்ஸ்டு ப்ரிப்போசிஷனே உண்டு, அதையும் பார்த்துடலாம். அப்புறம் எந்தெந்த இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் வரணும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலா பார்க்க போறாங்க. ப்ரோனவுன்ஸ், அட்ஜெக்டிவ், அட்வர்ப். அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன. அட்ஜெக்டிவ்னா நவுனை குவாலிஃபை பண்றது, அட்வர்ப் வேர்பே இருக்கிறதுல வேர்பை குவாலிஃபை பண்ணக்கூடியதுதான் என்னது, அட்வர்ப். இது வந்து ஒரு நாள் பார்த்துடலாம். ஓகேங்களா? நீங்க லென்த் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாக்குறோம்னு சொன்னா நானும் நிறைய நேரம் போடுறதுக்கு ரெடி தான். அடுத்தது வந்து பேரலலிசம். பேரலலிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு டென்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா என்னவா இருக்கணும், ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும், கண்டினியூஸ்னா கண்டினியூஸ்ல தான் இருக்கணும். ஓகேங்க? அதுக்கு பேர் தான் பேரலிசம். அது வந்து என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஐ லைக் ரீடிங் இருக்கு இல்லையா, ஐ லைக் ரீடிங், ரைட்டிங் அண்ட் பெயிண்டிங் எழுதணும். இதை விட்டுட்டு ஐ லைக் ரீடிங், ரைட் அண்ட் பெயிண்ட்னு எழுதக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்தது இடியம்ஸ் அண்ட் காமன் எக்ஸ்பிரஷன்லாம் அந்த யூசேஜ் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஷீ இஸ் குட் அட் டான்சிங், குட் இன் டான்சிங்லாம் சொல்லக்கூடாது, குட் அட் டான்சிங். ஏன்னா பர்டிகுலர் ஒரு ஸ்கில்லை பத்தி சொல்றதுனால ஆக்ட்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, நம்ம இது வந்து கடகடான்னு ஏன் போகுது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தானே, இதெல்லாம் பார்க்க போறோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல, அதுக்குதான். அடுத்தது வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்துடலாமா. இனி வந்து ஸ்லோவா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா போகலாம். ஓகேவா? இவங்களுக்கு வந்து ஸ்பீடா வேணும்னா ஸ்பீட் பண்ணி பார்த்துக்குங்க. பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, சிங்குலர் சப்ஜெக்ட் எங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து என்னவா தான் இருக்கணும், சிங்குலர் வேர்பா தான் இருக்கணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் வேர்ப். சிங்குலர் சப்ஜெக்ட் எது, இப்போ வந்து சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு வேலை செய்யக்கூடியவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் வந்து
சிங்குலரா இருந்தா. சிங்குலர் அப்படின்னா என்ன? ஒருமையா இருந்தா. ஒருமையானா ஒரு ஆள் மட்டும் இருந்ததுன்னா அது சிங்குலர் verb. plural subjectனா என்ன? ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருந்தானா அது plural subject, plural verb. இப்போ வந்து I, he, she, it இது எல்லாமே என்னதுதான்? சிங்குலர். அப்ப சிங்குலர் verb வரணும். இதே இன்னொன்னு பார்த்துக்குங்க. இது he, she, it இருக்கு இல்லையா? இது வந்து என்னது அப்படின்னா third person singular. He, she, it வந்து third person singular. இப்ப third person singularக்கு yes verb தான் வரணும். third person singularக்கு yes verb தான் வரணும். playனா plays, writeனா writes, studyனா studies. ஓகேங்களா? இப்ப சிங்குலர் மேடம் சொல்லிட்டாங்க சிங்குலருக்கு சிங்குலர். அப்ப நான் வந்து இதுல வந்து எஸ் எல்லாம் போட மாட்டேன். அது plural கிடையாது. third person singularக்கு yes verb நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? plural subject இருந்ததுன்னா இப்ப you இருக்கு இல்லையா? you வந்து நம்ம அதை பொறுத்து அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் எடுக்கணும். ஓகேங்களா? யூ வந்து சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான். புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், சேம் திங். ஓகேங்களா? இப்ப சோல்ஜர்ஸ்னா யாரு? வீரர்கள், ஒரே இதா இருப்பாங்க. இப்ப கிரிக்கெட் டீம் இருக்கையா, நமக்கு தெரிஞ்சதே கிரிக்கெட் டீம். இந்த கிரிக்கெட் டீம் வந்து ஒரு யூனிட்டா தான் எடுப்போமே தவிர அதோட மெம்பர்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுக்க மாட்டாங்க. கிரிக்கெட் டீம் வின்ஸ் த மேட்ச் தான் சொல்லணுமே தவிர இந்த கிரிக்கெட் டீம் வின் த மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது. கமிட்டி, அது 1000 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, கமிட்டி வந்து சிங்குலர் யூனிட். கமிட்டி சிங்குலர் யூனிட். ஜூரினா என்னது? நம்ம அந்த ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சிங்குலர் யூனிட். ஃபேமிலியில ஒரு சில ஃபேமிலியில 2 பேர் தான் இருப்பாங்க, ஒரு சில ஃபேமிலியில 10 பேருக்கு மேல இருப்பாங்க. அப்ப வந்து 10 பேருக்கு மேல இருந்தா அந்த ஃபேமிலி வந்து புளூரல் ஆயிருமா? ஆகாது. ஃபேமிலினா என்ன? குடும்ப உறுப்பினர்கள். உறுப்பினர்களை தனித்தனியா சொல்லும் போது அது புளூரல். குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அது சிங்குலர். புரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த சிங்குலர் இந்த யூனிட்லாம் வந்து என்னவா தான் ஆக்ட் ஆகுது? சிங்குலரா தான் ஆக்ட் ஆகுது. அதோட மெம்பர்ஸ் தான் புளூரல். மெம்பர்ஸை வந்து தனித்தனியா சொல்லும் போது புளூரல். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த டீம் வந்து ஒரு டீம் இருக்கு. அவங்க வந்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த டீம் வின்ஸ் த மேட்ச்னு சொல்றோம். இந்த டீம் மெம்பர்ஸ் ஆர்கியூயிங் தம்செல்ஃப் அப்படின்னு இருக்கு. அந்த டீம் மெம்பர்ஸ், அந்த உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸும் என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ளாரையே டிஸ்கஸ் பண்றாங்களாம். ஓகேங்களா? அப்ப அதுல உள்ள எல்லா மெம்பர்ஸையும் சொல்றோம். அப்ப வந்து அது புளூரல் ஆயிடும். புரியுதுங்களா? சரி. The committee has decided the result. The committee has, கமிட்டினா யாரு? எல்லாரும் ஒருமித்து ஒரு முடிவு எடுத்துறாங்க. கமிட்டியில உள்ள உறுப்பினர்கள். ஓகேங்களா? கமிட்டியில உள்ளவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கமிட்டி வந்து முடிவு எடுத்திருக்கு. கமிட்டியில உள்ள உறுப்பினர்கள் எடுக்கல, கமிட்டி தான் முடிவு எடுத்திருக்கு. அப்ப கமிட்டி ஹேஸ் டிசைடட் த ரிசல்ட். இது வந்து சிங்கிள் யூனிட். ஓகேங்களா? the committee were arguing. ஆர்கியூயிங்னா என்னது? அவங்களுக்குள்ளார என்ன பண்றாங்க? டிஸ்கஸ் பண்றாங்க. இது விவாதம் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஆர்கியூயிங் அமாங் themselves, அவங்களுக்குள்ளாரையே. அப்ப கமிட்டி வேர் வரும், கமிட்டி இஸ்ன்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? இதுல ஏன் இஸ், இதுல ஏன் ஆறு அப்படின்னு புரியுதா? இதுல வந்து கமிட்டி வந்து சிங்குலர். இது வந்து கமிட்டி வந்து அந்த கமிட்டி தான் என்ன பண்ணிருக்கு? டிசைட் பண்ணிருக்கு. கமிட்டி தான் டிசைட் பண்ணிருக்கு, கமிட்டி மெம்பர்ஸ் இல்ல. இந்த கமிட்டி இதுல கமிட்டி மெம்பர்ஸ் தான் என்ன பண்றாங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதா? சரி. இதுல வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா அந்த கலெக்டிவ் நவுன்ஸை கேட்பாங்க. ஓகேங்களா? யூஸ் கலெக்டிவ் நவுன் வித் ப்ளூரல் லுக்கிங் ஃப்ரேசஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. புரியுதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. வேற எப்படி வேணும்னு சொல்லுங்க. கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நேர்ல பார்த்தோன்னா நமக்கு யாருக்கு புரியுது புரியலன்னு தெரியும். நீங்க அப்படியே செல்ல வச்சுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்காதீங்க. கன்சிஸ்டன்ட் வேணும். ஒரு இதுல நீங்க வந்து நிலைச்சு பாக்குறீங்கன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு போங்க. சரிங்களா? இன்டெஃபினைட் ப்ரோனவுன். இன்டெஃபினைட்னா என்ன? டெஃபினைட்னா என்ன? பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்லாம இருக்கிறது தான் என்னது? இன்டெஃபினைட். டெஃபினைட்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது தான் என்னது? டெஃபினைட். இப்போ வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லியிருப்பாங்க, எவ்ரி ஒன் ஷுட் பிரிங் யுவர் நோட் புக், எவ்ரி ஒன் ஷுட் பிரிங் யுவர் சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? இப்போ வந்து ஒரு காலேஜ்ல சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே என்ன பண்ணுவோம்? எல்லாருமே மார்க் ஷீட், டிசி, அது இது எவ்ரி ஒன் ஷுட் பிரிங் யுவர் மார்க் ஷீட் அண்ட் டிசின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ எவ்ரி ஒன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்போ இது எவ்ரி ஒன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலையுமே சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப அது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் தான். புரியுதுங்களா? ஈச், எவரி ஒன், ஈச்னாலும் என்னதான்? ஒவ்வொருத்தரும் அர்த்தம். நோபடி, ஒருத்தருமே. அது நோபடி வந்து இதுல என்ன வரும்? ஆப்போசிட், நெகட்டிவ்ல வரும். ஓகேங்களா? எனி ஒன், யாராவது ஒருத்தர். எனி ஒன்னா என்னது? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு பதில், எனி ஒன் கேன் டெல் த ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல கிளாஸ்ல. அப்ப யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னா அது சிங்குலர் தான். புரிஞ்சுதுங்களா? இதே டைம்ல ஃபியூ இருக்கு இல்லையா? ஃபியூனா கொஞ்சம்னு அர்த்தம். அப்ப சிங்குலரா ப்ளூரலா?
சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ஓகேவா? செவரல். செவரல்னா நிறையன்னு அர்த்தம். போத் ரெண்டு பேர். போத்ன்றது சிங்குலருக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். போத்ன்றது ப்ளூரல். ஓகேவா? கிளியர் ஆயிட்டா இது ஓரளவுக்கு? சரி. அடுத்தது எவ்ரி ஒன் இஸ் ரெடி. ஒவ்வொருத்தரும் என்ன ஆயாச்சு? ரெடி ஆச்சு. தனியா ஒவ்வொருத்தரையும் சொல்றோம் நம்ம. எவ்ரி ஒன் இஸ் ரெடி. ஃபியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்தோன்னா ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங்னு சொல்லும். அப்படிதானே? ஃபியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னா யாரு? ஒரு சில பையன்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வந்து என்ன வரும்? ப்ளூரலா சிங்குலரா? ப்ளூரல். ஆர் தான் வரணும். இந்த ட்ரிக்கி எக்ஸாம் பாயிண்ட் வந்து என்னன்னா, சம் ப்ரோனவுன் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல் டிபெண்டிங் அப்பான் த கண்டெக்ஸ்ட். அதாவது என்னது? அந்த இதை பொறுத்து தான் இருக்குது, சென்டென்ஸை பொறுத்து. இப்போ வந்து சம் ஆஃப் த வாட்டர் இஸ் கண்டாமினேட்டட். தண்ணியில கொஞ்சம் கண்டாமினேட் ஆயிட்டு. வாட்டர் வந்து சிங்குலரா ப்ளூரலா? வாட்டர் வந்து சிங்குலரா ப்ளூரலா? வாட்டர் வந்து அன்கவுண்டபிள். எண்ண முடியுமா தண்ணிய? எண்ண முடியாது. அப்ப சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். புரியுதுங்களா? சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து சம் ஆஃப் த வாட்டர்னு சொல்றதுனால சிங்குலர். ஏன்னா இது அன்கவுண்டபிள்னால சிங்குலர். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கவுண்டபிள், அதனால ப்ளூரல். புரியுதுங்களா? ஓகே தானே? சரி. நெக்ஸ்ட் இப்ப வந்து அண்டு, ஆறு, நாறு, ஆஸ் வெல் அஸ் எல்லாம் வருது இல்லையா? வந்ததுன்னா நம்ம வந்து அதுல என்ன போடணும்? சிங்குலர் போடணுமா ப்ளூரல் போடணுமா? நமக்கு டவுட் வந்துடும். சரியா? அண்டுன்னு வச்சுங்களா? இப்ப ராமன் சீதா அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் ராமும் சீதாவும் ரெண்டு பேர் சொல்றோம். அப்ப அது ப்ளூரல் தானே? அவ்வளவுதாங்க. கொஞ்சம் புரிஞ்சு படிச்சா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆர், நார் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எதை வச்சு நம்ம எடுக்கணும்னா, ஆர், நார்னு வந்ததுன்னா எய்தர் ஆர், நெய்தர் நார்னு வருது இல்லையா? வரும்போது அந்த வெர்புக்கு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. ஆர் அல்லது நார் வந்ததுன்னா வெர்பு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் வரும்னு பாருங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலர், ப்ளூரலா இருந்தா ப்ளூரல். புரியுதா? எய்தர் ரவி ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங். இப்ப எய்தர் ரவி, ரவி அல்லது அவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் யாரு? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்ப என்ன வரணும்? ஆர் தான் வரணும். புரியுதா? சரி. as well as along with together. as well as along with together. இது வந்து இது வந்ததுன்னா இங்க எய்தர் ஆர் நெய்தர் நார் வந்ததுன்னா அந்த verb பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதை பொறுத்து இருக்குது. இங்க as well as along with together வந்ததுன்னா வெர்பு வந்து எது கூட அக்ரி ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் verb கூட தான் அக்ரி ஆகும். ஏன்னு பார்த்துருவோமா? ரவி as well as his friend. ரவியும் அவனோட ஃப்ரெண்டும் தான். இங்க யாரு மெயினா யார சொல்றாங்க? இங்க ஹீரோ யாரு தான்? ரவி தான் ஹீரோ. ரவியை தான் அந்த இதை லீட் பண்ணி கொண்டு போறான். புரியுதுங்களா? ரவியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அப்ப மெயினா யார சொல்றோம்? ரவியை தான் சொல்றோம். ரவி as well as his friends is coming தான் சொல்லணுமே தவிர ரவி as well as his friends are comingன்னு சொல்லக்கூடாது. as well as ரவி கூட அது ரவியும் அவனோட ஃப்ரெண்டும் தான் வராங்க. புரியுதுங்களா? ரவி கூட ரவி as well as ரவி வரான், as well as அவனோட ஃப்ரெண்டும் வராங்க. புரியுதுங்களா? அப்ப இங்க யாரதான் மென்ஷன் பண்ணிருக்கு? ரவியை தான் மென்ஷன் பண்ணிருக்கு. புரியுதா? சரி. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ல, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி வேர்ட்ஸ், இன்வெர்டர் சென்டென்ஸ். இப்போ வந்து ஹியர், தேர், ஒன்லி, தென், நாட் ஒன்லி, இது கூட எதெல்லாம் வந்து எப்படி வந்து வேர்ப் அக்ரி ஆகும்னா இந்த மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அது கூட தான். புரியுதுங்களா? ஹியர், தேர், ஒன்லி, தென், நாட் ஒன்லி, இது கூட மெயின் சப்ஜெக்ட் எதை பத்தி சொல்றோமோ அது கூட வேர்ப் அக்ரி ஆகும். சரிங்களா? ஹியர் ஆர் த டாக்குமெண்ட்ஸ். ஹியர் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ ரெக்வெஸ்டட். நீ இந்த டாக்குமெண்ட், நீ என்ன டாக்குமெண்ட் கேட்டியோ அது இங்க இருக்கு. அப்ப இதுல யாரு வந்து மெயினா யார சொல்லி இருக்கிறோம் நம்ம? ஹியர் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ ரெக்வெஸ்டட். யூ இது வந்து என்னது? நீ கேட்டது. அப்ப வந்து அது சிங்குலர் தான் வரணும் அப்படின்றீங்களா? இல்ல, ஹியர் ஆர் த டாக்குமெண்ட்ஸ். இல்ல, சப்ஜெக்ட் ஏதாவது சொல்லியிருக்கு, டாக்குமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கு. இப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னது? ப்ளூரலா சிங்குலரா? ப்ளூரல். அப்ப ஹியர் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ ரெக்வெஸ்டட். புரியுதுங்களா? not only the manager but also the director were present. not only the manager but also the directors. யாரதான் இங்க மென்ஷன் பண்ணோம்? நாட் ஒன்லி த மேனேஜர் மட்டும் இல்ல, பட் ஆல்சோ டைரக்டர்ஸும் இங்க வராங்க. அப்படின்னா யார பர்டிகுலரா யார சொல்லியிருக்கு? நம்ம டைரக்டர்ஸும் வராங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு கூட டைரக்டர்ஸும் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அதை எதான் மென்ஷன்? அது மெயின் வேர்ப், மெயின் சப்ஜெக்ட் என்னது? டைரக்டர்ஸ். இப்ப டைரக்டர்ஸ்ன்றது யாருங்க? ப்ளூரல். புரியுதுங்களா? அப்ப என்ன வேர்ப் வரணும்? ப்ளூரல் வேர்ப் தான் வரணும்.
distance measure quantity. இதெல்லாம் என்னது 10 kilometers, lot of, number of, verb depend upon the actual subject. 10 kilometers, lot of, number of, verb வந்து எதோட வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா சப்ஜெக்டை பொறுத்து தான் இருக்குது. புரியுதுங்களா? 10 kilometers, lot of, number of. இது எதை பொறுத்து இருக்குன்னா அதோட சப்ஜெக்டை பொறுத்து இருக்கு. 10 kilometer is a long distance. இதுல வந்து எதுதான் சொல்லியிருக்கோம்? டிஸ்டன்ஸ்ன்றது சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து என்னது? டிஸ்டன்ஸ். 10 கிலோமீட்டர் பெரிய தூரம். தூரம்னா இங்க டிஸ்டன்ஸ். இப்ப டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? சிங்குலர். புரியுதுங்களா? The number of students are absent. Number of students. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது யாரு? நிறைய. ஏன் number of students absent? நிறைய numbers of students வந்து என்ன ஆயிட்டாங்க? absent ஆயிட்டாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது என்னது? plural. The number of students is 20. And the number of students is 20. Number. The number. இங்க வந்து யார வந்து மென்ஷன் பண்ணிருக்கு? எதை மென்ஷன் பண்ணிருக்கு? எது சப்ஜெக்ட்? The number of. The number of வந்ததுன்னா, the number of அப்படின்னு phrase வந்ததுன்னா, ஆஃப்னு வந்ததுன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு இது கூட நெய்தர் ஆஃப், எய்தர் ஆஃப்னு வந்தாவே அது சிங்குலர் தான். ஓகேங்களா? ஒரு குழு என்ன? எய்தர் ஆஃப், நெய்தர் ஆஃப், ஈச் ஆஃப், ஒன் ஆஃப் அப்படிலாம் வந்ததுன்னா அது சிங்குலர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரிக்கி பேட்டர்ன் பார்த்துருவோம். அதாவது உங்களுக்கு குழப்பணும்னே கொஞ்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த டீம் ஆஃப் த பிளேயர்ஸ் இஸ் வின்னிங் வருமா, ஆர் வின்னிங் வருமா? டீம் ஆஃப், இப்போ ப்ரிப்போஷன் வந்து ஒரு இது சப்ஜெக்ட் பக்கம் வந்துட்டு அப்படின்னாவே அது வந்து என்னவாதான் ஆகும்? சிங்குலர். ஒன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துதான் ஈச் ஆஃப் அப்படின்னு வந்தாவே அது சிங்குலர் தான். ஓகேங்களா? ஒன் ஆஃப் அப்படின்னு வந்தாவே அது சிங்குலர் தான். டீம் ஆஃப்னு வந்தாவே அது சிங்குலர் தான். அப்போ வந்து டீம் வந்து என்னது? சிங்குலர். அப்போ த டீம் ஆஃப் த பிளேயர்ஸ் இஸ் வின்னிங்னு வரணுமே தவிர ஆர் வின்னிங்னு வரக்கூடாது. நெய்தர் எய்தர் வந்ததுன்னா சிம்பிளா நீங்க எடுத்துக்கோங்க. அந்த சப்ஜெக்ட் வேர்பு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் வருதோ, சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்பு, புளூரலா இருந்தா புளூரல் வேர்பு. அவ்வளவுதாங்க. நெய்தர் த மேனேஜர் நார் த எம்ப்ளாயீஸ். இந்த மேனேஜரும் இல்ல, எம்ப்ளாயீஸும் வரல. அப்ப இஸ் வருமா, ஆர் வருமா? ஆர் இன்ஃபார்ம்டுன்னு வரணுமே தவிர இஸ் இன்ஃபார்ம்டுன்னு வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த 50% ஆஃப் த ஒர்க் இஸ் டன். இதுல வந்து எது கரெக்ட்? இந்த 50% ஆஃப் த ஒர்க். ஒர்க்ன்றது என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அப்ப இஸ் டன் போடணும். ஓகேங்களா? சிங்குலர் இது. அது வந்து ஒர்க்ன்றது சிங்குலர், அன்கவுண்டபிள். அப்ப சிங்குலர் நவுன். எல்லா அன்கவுண்டபிளுமே சிங்குலர் தான். ஓகேங்களா? 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட். இதுல வந்து 50%, இதுலயும் 50%. இந்த 50% ஒர்க்ன்றது சிங்குலர், 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல். அப்போ வந்து இங்க என்ன வரணும்? ஆர் வரணும். புரியுதுங்களா? வித் ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜஸ்ல நம்ம எதை மென்ஷன் பண்றோமோ, அன்கவுண்டபிள் அப்படின்னா சிங்குலர், கவுண்டபிள் அப்படின்னா ப்ளூரல். புரியுது? The committee of experts. The committee of experts have or has reached a conclusion. கமிட்டின்றது வந்து என்னது? சிங்குலர். குழு, அதாவது ஒரு யூனிட் அப்படின்றப்ப ஹேஸ் தான் வரணும், ஹேவ் வரக்கூடாது. ஈச் ஆஃப் பிளேயர்ஸ், ஈச் ஆஃப். ஓகேங்களா? ஈச் ஆஃப், ஒன் ஆஃப், டீம் ஆஃப் அப்படின்லாம் ப்ரிப்போஷன் பக்கத்துல வந்தாவே கண்ணை மட்டும் சிங்குலர் போட்டுருங்க. ஈஸ் ஆர் ரிசீவிங் எ மெடல். ஈஸ் தான் வரணும். ஓகேவா? புரியுதுங்களா? ஆர் வந்து வரக்கூடாது. நெக்ஸ்ட் எய்தர் ரவி ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரவி வருவான் அல்லது அவன் ஃப்ரெண்ட்ஸ் வருவான். அதோட பக்கத்துல உள்ள சப்ஜெக்ட் என்னது? ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூரல். அப்ப வந்து ஆன்சர் என்னது? ப்ளூரல் தான் வரணும். ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட் வாஸ் அல்லது வேர் வருமா? நெய்தர் த டீச்சர். டீச்சரும் வரல, அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் வரலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன வரணும்? டீச்சரும் வரல, அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் வரணும். இதுல பக்கத்துல உள்ள சப்ஜெக்ட் என்னது? ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப வாஸ் வரக்கூடாது, வேர் வரணும். புரியுதுங்களா? நாட் ஒன்லி த சிஓ பட் ஆல்சோ த டைரக்டர்ஸ். நாட் ஒன்லி த சிஓ பட் ஆல்சோ த டைரக்டர்ஸ் இஸ் ஆர் இஸ் அல்லது ஆர் அட்டெண்டிங் த மீட்டிங் வருமா? எது வரணும்? நியரஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னு வந்தாவே அதுக்கு பக்கத்துல வேர்புக்கு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. வேர்புக்கு பக்கத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கு? டைரக்டர்ஸ், ப்ளூரல். அப்போ வந்து என்ன வரணும்? ப்ளூரல் வேர்பு வரணும். நெக்ஸ்ட் இந்த 10 liters ஆஃப் மில்க். 10 liters ஆஃப் மில்க், 10 லிட்டர் பால். அப்ப வந்து இதுல வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா? ஆர் நீடட் ஃபார் த ரெசிபி. அப்ப வந்து இதுல என்ன வரணும்? அன்கவுண்டபிள்னாவே என்ன வரணும்? உங்களுக்கு சிங்குலர் தான் வரணும். புரியுதுங்களா? கொஞ்சம் தடுமாறுது. A number of the applicants has அல்லது have submitted their form. Number of applicants. Number of வந்துட்டா அப்ப வந்து என்னதுதான்? சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலரா ப்ளூரலா? Number of applicants.
அப்ளிகன்ஸ்ன்றது என்னது plural number of number of ஓகேங்களா இப்போ pluralன்றப்போ நம்ம என்னதான் போடணுங்க have தான் போடணும் has போடக்கூடாது நீங்க தான் சொன்னீங்கல்ல often வந்ததுன்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு சிங்குலர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு number of வந்துருச்சு ஓகேங்களா number of அப்ப number of applicants வரப்ப இங்க வந்து யாரை தான் நம்ம எடுக்கணும் applicants தான் எடுக்கணும் அப்ப என்னதான் வரணும் இங்க plural தான் வரணும் புரியுங்களா the number of applicants இங்க அடுத்தது உங்களுக்கு டவுட் வந்தது இல்ல அப்ப இங்க தீத்தாச்சு the numberக்கும் நம்பருக்கு வித்தியாசம் தெரியுதா the number of applicantsன்றப்ப என்ன வரணும் இங்க has தான் வரணும் ஏன்னா இங்க வந்து the number of applicants the number குறிப்பிட்டு சொல்லியாச்சு சிங்குலர் நம்பர் குறிப்பிடல இங்க applicants தான் நம்ம மென்ஷன் பண்றோம் the number of applicants ஓகேங்களா particular number of applicants சிங்குலர் அப்ப இங்க வந்து has இங்க வந்து have இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதா ஓகே here is or report you requested நீ கேட்ட ரிப்போர்ட் இங்க இருக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கேன் நானு அப்ப here is the reports இருக்கா இதுல வந்து எதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் here is the reports are ரிப்போர்ட்ஸ்ன்றது வந்து plural அப்ப இங்க என்ன வரணும் ஆர் வரணும் சரிங்களா few of the students is or are absent few of the students கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆயிட்டாங்க absent ஆயிட்டாங்க அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அப்ப plural அப்ப வந்து plural verb next everyone in the office everyone ஒவ்வொருத்தரும் இந்த ஆபீஸ்ல உள்ள ஒவ்வொருத்தரும் everyone in the office is or are required to submit id இந்த ஆபீஸ்ல உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா என்ன பண்ணணும் ஐடியை வந்து சப்மிட் பண்ணணும் everyone அப்படின்னாவே டிசி மார்க் ஷீட் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மறக்காது ஓகேங்களா அப்ப என்ன வரணும் இங்க இஸ் வருமா ஆர் வருமா இஸ் தான் வரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் the jury were or was divided in opinion இது வந்து சிங்குலர் the jury was அல்லது were divided in opinion அந்த நீதிமன்ற அந்த ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த அவங்களோட ஒப்பீனியன்ல வந்து எல்லாருமே மாறுபட்டு இருப்பாங்க ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாலும் அவங்கவுங்க ஒப்பீனியன் தனித்தனியா தான் இருக்கும் ஓகேங்களா இப்ப வந்து the jury அல்ல was அல்லது were divided in opinion வந்து எதை பொறுத்து வரும்னா singular depends on the contest official wasனா official வந்து was members அப்படின்னா were ஓகேங்களா இப்ப வந்து ஜூரியை மட்டும் சொல்றதா இருந்தோம்னா was அவங்களோட ஒப்பீனியனை மட்டும் நம்ம இது பண்றோம் அபிஷியலா சொல்றோம் அப்படின்னா வேற ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே சரி ஒரு குயிக் ரிவைஸ் பார்த்துடலாம் கலெக்டிவ் நவுன் வந்து ஒரே குரூப்பா சொன்னோம் குரூப்பா வந்து ஒரே டீமா சிங்கிள் யூனிட்டா சொன்னோம்னா அது வந்து சிங்குலர் verb வரணும் இல்ல அந்த இண்டிவிஜுவல் உள்ள மெம்பர்ஸை தனித்தனியா சொல்றதா இருந்ததுன்னா அது plural இப்ப ஃபேமிலியோ கிரிக்கெட் டீமா எடுத்துங்க கிரிக்கெட் டீம் வந்து வின் பண்ணிட்டு அப்படின்னா கிரிக்கெட் டீம் வின்ஸ் தான் சொல்லணுமே தவிர வின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கிரிக்கெட் டீம் வந்து சிங்குலர் தான் ஓகேங்களா சரி இந்த கிரிக்கெட் டீம்ல உள்ளவங்க அவங்களுக்குள்ளாரே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க எப்படியெல்லாம் யாரு வந்து ஃபீல்டிங் யார் வந்து பேட்டிங் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா the cricket team discuss themselves அப்படின்னு சொன்னதுன்னா என்ன அர்த்தம் மெம்பர்ஸ் தனித்தனியா சொல்றோம் அப்ப அந்த இடத்துல அது plural வரணும் ஓகேங்களா இப்ப சப்ஜெக்ட் வந்து and அல்லது neither nor either or வச்சு ஜாயின் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப and வச்சு ஜாயின் ஆயிட்டுன்னா அது plural nor அல்லது are வச்சது அப்படின்னா சப்ஜெக்ட் பக்கத்துல என்ன verb வரணும்னா அந்த சப்ஜெக்டை பொறுத்து verb வரும் ஓகேங்களா அடுத்தது indefinite pronoun இருக்குல்ல indefiniteனா என்னது குறிப்பிட்டு சொல்லாம பொதுப்படையா everyone each அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கெல்லாம் இது எல்லாமே சிங்குலர் ஏன் அப்படின்னா நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க everyone should bring your certificates ஒவ்வொருத்தரும் கொண்டு வாங்க அப்படின்றப்ப நமக்கு அது மறக்கவே ஜென்மத்துக்கும் மறக்காது புரியுதுங்களா அடுத்து few several இது பார்த்தாவே நமக்கு தெரியும் fewனா சிலர் severalனா கொஞ்சம் பேர் பலர் அப்படின்னு வரும் ஓகேங்களா இதெல்லாம் என்னதுதான் plural தான் நெக்ஸ்ட் வந்து fraction percentage fractionsனா தெரியும் இல்லையா உங்களுக்கு பாதி 1 1/4 இதெல்லாம் வரும் இல்லையா fraction percentage 50% 100% வரும்ல இது வந்து எப்படி verb agree ஆகும்னா with noun after of இப்ப ஒரு சில எக்ஸெப்ஷன் உண்டு என்னது அப்படின்னா uncountable noun ஓகேங்களா நெக்ஸ்ட் inverted sentence invert here thereன்னு வருது இல்லையா ஆக்சுவலா என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதை பொறுத்துதான் வரும் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம ஃபார்மல் எக்ஸ்பிரஷன்ஸ் மெனி அப்படின்னு வந்ததுன்னா ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் மெனி வந்ததுன்னா சிங்குலர் verb புரியுதுங்களா ஓகே தானே ட்ரிக் வித் டேட்டா நியூஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டா ட்ரிக் வந்து டேட்டானா என்ன கொடுத்துருக்காங்க டேட்டா நியூஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே என்னதுதான் சிங்குலர் புரியுதுங்களா ஓகே
நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸும் டிட்டர்மினர்ஸும் பார்த்துடலாம் சரிங்களா. யூஸ்டு வித் சிங்குலர் கவுண்டர் ஏ அண்ட். ஏன்னா என்ன, ஒன்றுன்னு அர்த்தம். ஆன்னாலும் ஒன்றுன்னு அர்த்தம். ஏ வந்து எதுக்கு வரும், கன்சோனன்ஸ் முன்ன ஏ வரும். ஆன் எதுக்கு வரும், வவல்ஸ் முன்ன வரும். இதை நீங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சிருப்பீங்க சரிங்களா. சரி, இது வந்து அதுக்கப்புறம் ஆன் வந்து வேற எதுக்கும் வரும்னா ஹானஸ்ட். யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி யூ தானே இருக்குது, ஏன் ஆன் போடணும் இல்ல. யூனிவர்சிட்டி அது சவுண்ட் வந்து என்னது, யூனிவர்சிட்டின்னு தான் வரும், யூனிவர்சிட்டின்லாம் வராது சரிங்களா. த வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்றோம் இல்லையா, அது சூப்பர்லேட்டிவ் பக்கத்துல த கண்டிப்பா வரணுங்க. யூனிக் ஆப்ஜெக்ட், ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர், யூனிக்கா இருக்கும் இல்லையா, தனித்தன்மையா இருக்கும் இல்லையா, அது ஜியாகிரபிக்கல். ரிவர், மவுண்டன் எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் ஆன் தான். நெக்ஸ்ட் ஜீரோ ஆர்டிகல்ஸ். ஜீரோ ஆர்டிகல்ஸ் எதுக்கெல்லாம் வரணும்னா ப்ளூரல் நவுன் இன் ஜெனரல் கேஸ். ப்ளூரல் நவுனுக்கு முன்ன வரக்கூடாது, ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. ப்ளூரல் நவுனா இருந்தா ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. புக்ஸ், பென்ஸ் அந்த மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. அதே டைம்ல அன்கவுண்டபிள், எண்ண முடியாது இல்லையா, எண்ண முடியாததுக்கு முன்ன ஆர்டிகல்ஸ் வரலாமா, வரக்கூடாது. வாட்டர் இஸ் எசென்ஷியல். த ஸ்டூடெண்ட் லைக் புக்ஸ். புக்ஸ்ன்றப்ப த புக்ஸ்லாம் வரக்கூடாதுங்க சரிங்களா. சரி, அடுத்தது வந்து டிட்டர்மினர்ஸ். டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்னது, குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ்னா என்னது, நம்மளோட குவான்டிட்டியை சொல்லக்கூடாது, ஏன்னா குவான்டிஃபையர்ஸ். ஃபியூ, ஏ ஃபியூ, லிட்டில், ஏ லிட்டில், மச், மெனி, சம், எனி. இதுலதான் உங்களுக்கு ஆப்பே வைப்பான். ஏ ஃபியூ, ஏ ஃபியூக்கும் என்ன வித்தியாசம், லிட்டில், ஏ லிட்டிலுக்கும் என்ன வித்தியாசம், மச், மெனி, சம், எனி, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் சரியா. ஃபியூ ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு. இது வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட் ஃபெயில்டு அப்படின்னா என்னது, எல்லாருமே. ஏன் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு, ஆல்மோஸ்ட் நன், கொஞ்சம் பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னா இல்லவே இல்லை, நன்னு அர்த்தம். ஏன் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட், அப்ப கொஞ்சம் பேர். ஏன் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னது, கொஞ்சம் பேருன்னு அர்த்தம். ஏன் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னது, ஒண்ணுமே இல்லை, ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா. ஆர்டிகல் டிட்டர்மின் ஆஃப்டர் apparently uncountable noun, proper noun and idiomatic phrases. புரியுதுங்களா. இது ஃபியூக்கு வித்தியாசம் தெரியுதா, அதே மாதிரிதான் லிட்டில், லிட்டில். புரியுதுங்களா. சரி, ஓகே, புரிந்தா. ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒரு இது இருக்கும், அதை பார்த்துடலாம் சரிங்களா. ஐ சா அ யூரோப்பியன் வருமா, ஆன் யூரோப்பியன் வருமா. ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து வவல்ஸ்க்கு முன்ன என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஆன் சொல்லியிருக்கோம். ஆனாங்க யூ ரெண்டுமே வவல்ஸ் தான், ஆனா நம்ம ப்ரொனன்சியேஷன் வந்து வவல்ஸ்குள்ள கன்சோனன்ஸ். அப்போ வந்து இதுக்கு வந்து என்ன வரக்கூடாது, ஆன் வரக்கூடாது, தான் வரணும் ஓகேங்களா. ஷி பாட் த இல்ல அட்வைஸ் ஆஃப் ஹர் டீச்சர். அட்வைஸ் அப்படின்றது அன்கவுண்டபிள், அப்ப தேவும் வரக்கூடாது, ஆனும் வரக்கூடாது. புரியுதுங்களா. நெக்ஸ்ட், ஹி லிவ்ஸ் நியர் த மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் ஜியாகிரபிக்கல், இது நம்ம வந்து என்ன பண்ண போறோம், த போடணும், பர்டிகுலரா சொல்றோம், அப்ப த போடணும் அப்படின்னு இருக்கும், அப்படிதானே. அப்ப வந்து இது ப்ராப்பர் நவுன்னா இங்க யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப வந்து இங்க த மவுண்ட் எவரெஸ்ட்னு வரக்கூடாது, மவுண்ட் எவரெஸ்ட் மட்டும்தான் வரணும். ப்ராப்பர் நவுனுக்கு ஆர்டிகல் வரக்கூடாது சரிங்களா. ஒன்லி ஃபியூ அல்லது a few candidate passed the exam. இங்க வந்து ஒன்லி a few students தான் வரணுமே தவிர, a few students தான் வரணுமே தவிர few students வரக்கூடாது. இப்ப ஆன்சர் என்னது, a few ஓகேங்களா. பாசிட்டிவ் சென்ஸ். ஒன்லி a few student பாஸ் ஆயிட்டாங்கல்ல. இப்ப few அப்படின்னா என்னது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். few அப்படின்னா கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க வந்து நமக்கு ரிசல்ட் என்னது, பாஸ் பண்ணியிருக்காங்க. few அப்படின்னா என்னது, ஒண்ணும் இல்லை தானே, பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஒண்ணும் இல்லாதவங்களா பாஸ் பண்ணியிருப்பாங்க, யாருமே பாஸ் பண்ணாமையா சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இங்க பாசிட்டிவ் சென்ஸ்ல இருக்கு, அப்ப few வரணும் ஓகேங்களா. there is a little, லிட்டில் அப்படின்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம், லிட்டில்னா குறைஞ்சு, கொஞ்சமா இருக்குது அப்படின்லாம் நம்ம வச்சுக்காதீங்க. லிட்டில்னா சுத்தம் அர்த்தம், ஒண்ணுமே இல்லை. லிட்டில்னா கொஞ்சமாவது சுகர் அந்த இதுல கொஞ்சம் மீந்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. சரி, இங்க ஸ்லாங் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்துருவோம், கொஞ்சம் ஒரு 20 எக்ஸசைஸ் பாத்துருவோம் சரிங்களா. ஹி இஸ் அன் யூரோப்பியன் சிட்டிசன், ஏற்கனவே கொடுத்ததுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்க ஆன் வரக்கூடாது, தான் வரணும். ஹி வாண்ட்ஸ் டு பி ஏ ஹானஸ்ட் வருமா, ஏ ஹானஸ்ட்னு வருமா. ஆனஸ்ட் ஓ அந்த சவுண்ட்ல தான் வரும், அப்ப ஏன் வரக்கூடாது, அண்ட் ஆனஸ்ட் தான் வரும். இது சின்னதுல இருந்தே நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஐ நீட் டேஸ், ஏ சொல்யூஷன் வருமா, அண்ட் சொல்யூஷன் வருமா. இதுல வந்து என்ன சொல்லணும், ஒன் அப்படின்றது ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப கன்சோனன்ட் சவுண்ட்னால அண்ட் வரக்கூடாது, ஓ இருந்தாலும் ஒன் சொல்யூஷன் தான் ஓகேங்களா. ஹி பாட் டேஸ் அம்பர்லா பிஃபோர் லிவிங், அண்ட் அம்பர்லா ஓகேங்களா. இட் வாஸ் ஏ அண்ட் அன்யூஷுவல்,
it was an unusual வந்திருக்கு அப்ப vowel sound unusual அப்ப an ஓகேங்களா only a few student passed the exam ஏற்கனவே பார்த்ததுதான் திருப்ப திருப்ப அதே வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா a few students passed the exam ஓகேங்களா I have a little time left இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்ப வந்து என்ன வரணும் a little னா வரணும் she gave me a dash advice some advice ன்னு வருமா a advice வருமா ஏன்னா அங்க ஏற்கனவே கொடுத்திருந்தோம் இங்க some வந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாங்க சில அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு வரும் அப்ப ஏன் வரக்கூடாது some advice ன்னு வரும் each அல்லது every candidate must bring your ID நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே each everyன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்ப என்ன வரணும் இங்க each candidate must bring your ID he bought the book ன்னு வருமா book வருமா I mentioned என்ன வரணும் இங்க ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம் புக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்ப வந்து என்னதான் வரணும் the book ன்னு வரும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் பர்டிகுலரா ஒரு புக் வேணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா மென்ஷன் பண்ணியாச்சு அப்ப the book ன்னு தான் வரணும் புக் வரக்கூடாது புரியுதுங்களா சரி நெக்ஸ்ட் he visited the Red Fort வருமா Red Fort yesterday வருமா visited the Red Fort வருமா பர்டிகுலரா நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ப்ராப்பர் நவுனா யூஸ் பண்ணதுனால நம்ம அங்க வந்து போடக்கூடாது இங்க ரெட் ஃபோர்ட்டை நம்ம பார்த்தோம் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்ப வந்து இங்க என்ன வரணும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இங்க என்ன வரணும் தான் வரணும் the Amazon is வருமா வருமா அமேசான் அப்படின்றது வந்து என்னது அமேசான் அப்படின்றது என்னது உங்களுக்கு இந்த இடத்துல Amazon is the largest river ஓகேங்களா அமேசான்ன்றது நம்ம வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் இது அப்ப வந்து the largest river தான் வரணும் I stayed at the Taj Mahal வருமா Taj Mahal வருமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதாங்க the Taj Mahal தான் வரணும் he is the only person to win he is only person வரணுமா the only person வருமா யூனிக்கா சொல்லியிருக்கிறோம் அப்படிதானே only person வரக்கூடாது யூனிக் கேரக்டர்ஸ் அவங்க வந்து டெஃபினட் ஆர்டிகல் புரியுதுங்களா much many student failed the preliminary exam much வருமா many வருமா muchன்றது வந்து நம்ம வந்து அளவை சொல்றது இது வந்து எண்ணிக்கை அப்ப many students வரணும் much வரக்கூடாது இதெல்லாம் வழக்கத்துல உள்ளதுதான் she has few opportunity to prove herself புரியுதுங்களா அவளுக்கு ப்ரூஃப் பண்ண கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப ஏன்னா நன்னு அர்த்தம் few அப்படின்னா கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவளுக்கு இருக்கு அப்ப few தான் வரணும் he poured little இந்த கப்பா வந்து என்ன பண்ண he poured கொஞ்சம் மில்க் ஊத்துனா அப்ப இருக்குது இல்லையா அப்போ லிட்டில் வரக்கூடாது லிட்டில் தான் வரணும் லிட்டில் ஓகேங்களா புரியுதா சரி கொஞ்சம் இதாது they asked some any question during the interview அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் வருமா எனி கொஸ்டின் தாங்க வருமே தவிர சில கொஸ்டின் அப்படின்னு வரக்கூடாது சாரி ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லுமா எனி கொஸ்டின்ஸ் அப்படி வருமா வரக்கூடாது சம் கொஸ்டின்ஸ் அப்படின்னா வரணும் புரியுதுங்களா எவ்ரி அண்ட் ஈச் மெம்பர்ஸ் ஆஃப் த டீம் ஹேஸ் சப்மிட்டட் தேர் ரிப்போர்ட் வந்ததே தான் திருப்ப வந்துட்டு இருக்கான் each I read a newspaper வருமா their newspaper வருமா I read the newspaper தான் வரணுமே தவிர newspaper வரக்கூடாது புரியுதுங்களா ஏன் நியூஸ்பேப்பர் வரக்கூடாது ஒரு நியூஸ்பேப்பர் பர்டிகுலரா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லியிருக்கோம் I read the newspaper தான் வரணும் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரையா படிப்போம் பர்டிகுலரா ஒரு நியூஸ் பேப்பரை தான் படிப்போம் அப்ப the newspaper அப்படின்னு வரணும் புரியுதுங்களா ஆர்டிகல்ஸ் வந்து and தான் இருக்குது இல்லையா இந்த ஏயும் ஆனும் கவுண்டபிள் சிங்குலருக்கு முன்ன ஏயும் ஆனும் வரணும் த வந்து சூப்பர்லேட்டிவ் அதுக்கப்புறம் யூனிக் ஆப்ஜெக்ட் ரிவர்ஸ் ஓஷன் எதுக்கு முன்ன வரணும் எதுக்கு வரக்கூடாது யூனிக் ஆப்ஜெக்ட் ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுல வரக்கூடாது அப்படின்னா அது ப்ராப்பர் நவுனா யூஸ் பண்ணும்போது ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது அடுத்தது டிட்டர்மினர்ஸ் பாத்துருவோம் அப்படின்னா டிட்டர்மினர்ஸ்ல few little some each இருக்கு இல்லையா ஃபியூனா இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா few அப்படின்னா அது வந்து கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னு அர்த்தம் லிட்டில் அப்படின்னா அது ஃபியூவும் லிட்டிலும் சேம் தாங்க ஒன்னும் இல்ல நத்திங்னு அர்த்தம் ஃபியூனா கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஓகேங்களா அப்ப அதாவது சென்டென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் பாத்திரலாம் சம் வந்து என்னது பாசிட்டிவ் கொஞ்சம் எனி அப்படின்னா நெகட்டிவ் கொஸ்டின் எனி கொஸ்டின் அப்படின்னா ஒன்னும் இல்ல நெகட்டிவ் ஓகேங்களா கொஸ்டின் ஜெனரலா எனி ஆஃப் யூ அப்படின்னா ஜெனரலா கேட்கறதுக்கு ஓகேங்களா கொஸ்டின் ஈச் வந்து என்னது இண்டிவிஜுவலா எம்பசைஸ் பண்றதுதான் ஈச் எவ்ரி வந்து ஆல் டுகெதர்
புரியுதுங்களா? இதுல வந்து ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, ஈச் ஆஃப் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கங்க. ஈச் ஆஃப்னு வந்து அது சிங்குலர் verb. ஃபியூ ஆஃப் த வாட்டர் இருக்கா, தப்பு. வாட்டர் வந்து அன்கவுண்டபிள், அப்போ வந்து a little அப்படின்னு தான் வரணும். நெகட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, எனி நாட். நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தாவே எனி அல்லது நாட் சம்னு வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னாலும் ஓகே தான். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.